தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி சேனல்களுக்கு என் இனிய வணக்கங்கள். கருப்பரை பத்தி சொன்னாவே எல்லாமே பண்ணா ஒரு திகில், ஒரு பயம். இவர் கருப்பை பத்தி சொல்ல போறாரு, என்னத்தான் சொல்ல போறாரு? எப்படி இருந்தாலும் வீட்டில் செய்வினை இருக்கும், பில்லி சுனியை இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி இந்த மாரி இருக்கக்கூடிய அமைப்பில்லவங்கள்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லைங்க. கருப்பர் சொன்னாவே எல்லாத்தோடைய மனசுல பதிவு வைக்கிற பில்லி சூனியம் செய்வினை அப்படின்னு சொல்லிடு. உங்களை நான் பயப்படுத்தலை, சரிங்களா? அதை விட்டு வெளியில வாங்க. அப்ப கருப்பர் இந்த பில்லி சூனியம் செய்வினைக்கு தான் அந்த கருப்பரை பிடிக்கணுமா? ஏன் நல்ல விஷயத்துக்கெல்லாம் கருப்பரை பிடிக்க முடியாதா அப்படி கேட்டீங்கன்னா நிச்சயம் பிடிக்கலாங்க. ஒருத்தருக்கு சில நாளா பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு வாசல் அமையவில்லை அப்படி சொல்லக்கூடிய நபர் நீங்களா? அப்ப இதுக்கு என்ன மாற்று வழி, என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த யோசனை இருக்கக்கூடிய நபரா நீங்க? கணவன் மனைவி தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை, நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எது சொன்னாலும் நான் கேட்க முடியாது. இந்த சூழ்நிலையில ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரோடைய ஒற்றுமை குறைவாக இருக்கா? அடுத்தது வேலை வாய்ப்பு சார்ந்த கடுமையா உழைக்கிறேன், அந்த வேலை மூலமாக எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, நான் உழைச்ச உழைப்புக்கு வருமானம் எனக்கு சரியான முறையில கைக்கு சேரல. தொழில் ஸ்தாபனங்கள் நான் நடத்திட்டு இருக்கேன், அந்த தொழில் மூலமாக எனக்கு லாபம் கிடைக்கவில்லை. இப்படி பல வகையான பல பிரச்சனைகளுக்கு எந்தெந்த சார்ந்த ரீதியில கருப்பரை வழிபட்டால் எப்படிப்பட்ட நமக்கு மாற்றங்கள் ஏற்படும்னு இந்த கருப்பரை வணங்க ஆச்சுங்களா, உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சரியான முறையில பயணிக்குமானா நிச்சயம் பயணிக்கும். அதுல நம்ம இப்போ எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு கருப்பரை வணங்கினா வீடு வாசல் எனக்கு அமையுமா என்றது தலைப்பு தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா, முதல்ல எடுத்துருமே உங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி கருப்பரையிடம் கொண்டு போய் சேர்த்த வேண்டும். செவ்வாய்க்கிழமை பூமிக்கு காரகன் யார் அப்படின்னா செவ்வாய். அந்த செவ்வாயுடைய நாட்களில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பகுதி இருக்கக்கூடிய கருப்பர் கோயிலுக்கு சென்று செவ்வரளி மாலை, சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் கட்டை, அந்த ஒரிஜினல் சந்தன கட்டை எடுத்துட்டு போய் வச்சுங்களா, போகும்போதே அதை உரசறதுக்கு ஒரு கள்ளி எடுத்துட்டு போயிருங்க. அல்லது அந்த நாட்டு மருந்து கடையில ஒரிஜினல் சந்தன கட்டை கேட்டா கொடுப்பாங்க. அதுலயே பாருன்னா இந்த உரசருக்கு கல் இருந்தா கொடுங்க தம்பி அப்படிக்கிட்டா கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கரெக்டா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்துல சந்தனத்தை நல்லா உரசணும். நல்லா உரசின சந்தனத்துல ஆச்சுங்களா குங்குமதி சொல்லக்கூடிய தைலம் இருக்கு. அந்த குங்குமதி தைலத்தை லைட்டா ஒரு 3 சொட்டு சொட்டு ஆச்சுங்களா கருப்பருக்கு திலகம் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் வீடு கட்ட வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் புதுசாக செங்கல் ஒன்று வாங்கி கொண்டு போய் கருப்பருடைய பாதத்துல வச்சு, இன்றைய நாளிலிருந்து எனக்கு வீடு அமைச்சு கொள்ள வேணும், அதுக்கு இறைவா உன் அருளாசி எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பரை தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ஆச்சுங்களா புதுசாக கல்களை வாங்கி கொண்டு போய் வச்சு வழிபட ஆச்சுங்களா 10ஆம் நாள் உங்களுக்கு அது புதுமனை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கருப்பர் தருவாருன்னா நிச்சயம் ஏற்படுத்தி தருவார். அடுத்தது
எனக்கு பூமி அமையணும், நல்லபடியாக எனக்கு பூமி அமையணும். அந்த பூமி அமையறதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி அமைவதற்கு என்ன தேவைப்படுகிறது? செங்கல், மண்ணு, ஜல்லி ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் கம்பி, இப்படி அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், மண்ணிலிருந்து கம்பி வரைக்கும். ரொம்ப அதிகமா வந்து பானா ஒரு மூட்டை செங்கல், ஒரு மூட்டை ஜல்லி, ஒரு வந்து பானா ஒரு அரை மூட்டை சிமெண்ட்டு, இப்படி எல்லாம் நீங்க எடுத்து தேவையில்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு வாங்கி கொண்டு போய் அதை நிறக்க கருப்பன் பண்ணி வச்சு, ஐயா இந்த பொருள்லாம் முன்னாடி வந்து நிக்குது, இந்த பொருளை வச்சு ஏன் வந்து பானா எனக்கு வந்து பானா வீடை வந்து பானா என்னுடைய இடம் அமைச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளுக்கு வீடு அமைச்சு கொள்றதுக்கு எனக்கு பூமி வேணும், அந்த பூமியை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நல்லபடியாக கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு மனை அமைய வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாம கருப்பருக்கு ஆச்சுங்களா, நல்ல வாசனை திரவியங்கள், அத்தர், ஜவ்வார், புணுகு, அரகஜா ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் இந்த மாரி வாசனை உள்ள திரவியங்களை கருப்பர்கிட்ட கோயில, உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருப்பர் கோயில் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் அது வந்து இப்போ எங்கிட்டயே நீங்கள் வந்து, சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் கருப்பர் கோயிலாக இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் இருந்தால் சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கு வரேன், நீங்கள் சொல்கிற மாரி நான் வழிபடுறேன் சார், நான் வந்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் நாங்கள் வந்து இதை செய்து தரப்போகிறோம். தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை நான் சொன்னக்கூடிய பொருள்களும் அதுக்காக வாசனை திரவியங்களும் ஒரு முறை கொண்டாந்து பொருள் வைங்க, அது போதும். தொடர்ந்து 9 வாரம் இந்த வாசனை திரவியங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்து கையில் கொடுங்க. 10வது வாரம் உங்களுக்கு மனை அமைக்கக்கூடிய வாய்ப்பு கருப்பர் ஏற்படுத்தி தருவாரன்னா நிச்சயம் ஏற்படுத்தி தருவார். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி செய்யணும், எந்த விதைமுறையை செய்யணும் அப்படிங்கிறீங்கன்னா, பூமி வீடு சம்மந்தப்பட்ட அமைப்புக்குனால செவ்வாய்க்கிழமை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த செவ்வாய்க்கிழமையை வந்து பார்த்தீங்கன்னா 9 வாரம், இந்த 9 வாரம் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க செய்ய உங்க வாழ்க்கை மாறும்னா நிச்சயம் மாறும். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். முதல் தடவை கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வந்து வழிபடுறீங்கன்னா அந்த 2 பேருமே தொடர்ந்து அந்த 9 வாரம் பூர்த்தி பண்ண வேண்டும். சார் ரைட்டு, நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல பெண்களுக்குன்னு ஒரு மாதவிடைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருக்கிறேன் சார், அப்ப அந்த பூஜை நாங்கள் செய்ய முடியாமல் போயிருமே அப்படிங்கக்கூடிய நபராக இருந்தால் அந்த மாதத்தை தவிர்த்து திரும்பி தொடர்ந்து அந்த 5 நாள் கழிச்சு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடர்ந்து செய்யலான்னா செய்யலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் என் வீட்டுக்காரமாக தான் வீட்டுங்கிறது கோயிலுக்கு வரக்கூடாது, இல்லை கோயிலுக்கு போகக்கூடாது, நாங்கள் போயிடலாமா, நாங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு சில பேர் நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறு. ஏன்னா தீட்டு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சமயத்துல அது சார்ந்த நபர்களுக்கு நமக்கும் அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதனால அந்த நாட்களை தவிர்த்துட்டு அடுத்ததாக இதை நீங்க தொடர்ந்து செய்ய உங்க வாழ்க்கை மாறும், நிச்சயம் மாறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணையதோர் நிச்சயம் சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.